அன்புள்ள கும்பராசி அன்பர்களே வணக்கம். கும்பராசினருக்கு ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசினருக்கு இதுவரை சாதகமாக இருந்த குரு பகவான் 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். பணம் பல வழிகளிலும் விரயமாகும், கவனம் தேவை. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அவசியம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடாது. ஏனென்றால் 6ஆம் இடத்து கடன் ஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். உத்தியோகத்தில் பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியதில் இருக்கும். உயர் அதிகாரிகளிடம் கனிவாக பழகுங்கள். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் வருமானம் ஏற்றத்தாழ்வாகத்தான் இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை தற்சமயம் ஓரளவு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கலைத்துறையை பொறுத்தவரை புது பட தயாரிப்புகளில் அதிக கவனம் வேண்டாம். புது பட தயாரிப்புகளில் அதிக அகலக்கால் வைத்தல் கூடாது. உறவினர்கள் நண்பர்கள் உதவிக்கு வரமாட்டார்கள். ஆகவே பல வகையில் எச்சரிக்கை தங்களுக்கு தேவை. அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் கட்சிக்குள் புது பதவி கிடைக்கலாம். உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சியில் உயர் தலைவர்கள் தங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பர். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு எளிதாக தாங்கள் வெற்றி பெறலாம். மாணவர்களுக்கு கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். ஆக நன்கு படிப்பதால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதால் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் விளைச்சல் அதிகம். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். பழைய கடன்கள் தொல்லை கொடுத்தால் கூட சமாளிப்பீர்கள். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் 6ஆம் இடமாகிய நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானம், எதிரி ஸ்தானத்துக்கு குரு பகவான் சென்றிருக்கிறார். சிலருக்கு தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி, உடல் அசதி வந்து செல்லலாம். ஆக உடல் நலனில் கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.